ஜிலேபி, அல்வா, லட்டு, குலோப் ஜாமுன், பாதுஷா என்று பண்டிகை நாட்களிலும் வீட்டு விழாக்களிலும் விருந்து உபசரிப்பிலும் அன்றும் இன்றும் என்றும் முன்னிற்பது இனிப்பு 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 இனிப்பு. அதிலும் நினைக்க நினைக்க நாவில் நீரூறும் ஒரு இனிப்புதான் மைசூர் மைசூர் பாகு. மைசூர் மைசூர் பாகு இதோ இனிக்கும் மணக்கும் சுவைக்கும் மைசூர் பாகு. மைசூர் அரண்மனையின் சமையல் அறையில் உருவான சுவை மிகு வரலாற்றினை இப்போது காணலாம். கிபி 19ஆம் நூற்றாண்டில் மைசூர் மன்னராக இருந்தவர் கிருஷ்ணராஜ உடையார். உணவு பிரியரான இவரிடம் தலைமை சமையல்காரராக காகாசுர மாதப்பா என்பவர் பணிபுரிந்தார். மன்னருக்காக புதிதாக இனிப்பு பதார்த்தங்களை கண்டுபிடிப்பதில் கைதேர்ந்தவராக விளங்கினார். மாதப்பா ஒருமுறை வேறு பொருள்கள் கிடைக்காத நிலையில் கைவசம் இருந்த ஜீனி, கடலை மாவு, நெய் ஆகியவற்றை பயன்படுத்தி புதிய இனிப்பு ஒன்றை சமைக்க முயன்றார். சர்க்கரை பாகு காய்ச்சி அதில் கடலை மாவு மற்றும் நெய் சேர்ந்த கலவையை சேர்த்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சுவைக்குமாறு மன்னரிடம் அளித்தார். இனிப்பின் சுவை மற்றும் மணத்தால் கவரப்பட்ட மன்னர் இந்த இனிப்பின் பெயர் மற்றும் விவரம் கேட்க சர்க்கரை பாகினால் செய்யப்பட்ட இனிப்பு என்பதாலும் மைசூரில் தயாரிக்கப்பட்டதாலும் மைசூர் பாகு பெயரிட்டார். இதுவே மைசூர் பாகு வரலாறு என்று பொதுவாக கூறப்படுகிறது. ஆனால் மைசூர் பாகின் வாசம் தமிழ் மண்ணிலிருந்துதான் முதலில் பிறந்தது என்பதே உண்மை. மைசூர் பாகின் உண்மை வரலாறு இதோ. உண்மையில் மைசூர் பாகு என்னும் இனிப்பு பல்லவ தமிழ் நிலமான காஞ்சியை சேர்ந்ததாகும். இந்த இனிப்பின் இனிய தமிழ் பெயர் மணசீர்பாகு என்பதாகும். வெல்லப்பாகு அல்லது கற்கண்டு பாகுடன் மாவினை கலந்து தயாரித்து கோபுர வடிவில் திருமண சீராக எடுத்து வரப்பட்டதனால் மணசீர்பாகு என்று அழைக்கப்பட்டது. காஞ்சியின் பெரும் தெய்வங்களாகிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள், பெருந்தேவி தாயாரின் திருக்கல்யாண நிகழ்வின் போது இந்த இனிப்பு சீராக வைக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த மணப்பாக்கம் பகுதி மக்கள் காஞ்சி ஸ்ரீ பெருந்தேவி தாயாரின் பிறந்த வீட்டு உறவினர்களாக கருதப்படுகின்றனர். அவர்களால் தாயாருக்கு திருமணத்தின்
மணச்சீர்பாகு சீராக எடுத்து வரப்படுவது வழக்கமாகும். மணச்சீர்பாகினை தயாரித்தவர் மணற்பாக்கத்து நம்பி என்பவராவார். காஞ்சியிலிருந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் அங்கிருந்து மேல்கோட்டைக்கும் அறிமுகமான பாகினை சுவைத்த காக்காசுர மாடப்பா இந்த இனிப்பினை மன்னருக்கு அளித்தார். ஆனால் அதன் பெயர் புரியாத மன்னர் அதற்கு மைசூர் பாகு என பெயரிட்டார். தமிழனின் உணவு பற்றிய உண்மையான வரலாறினை தெளிவாக தெரிந்து கொள்வோம்.